ட்ரேடர்ஸ் 29 செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25/9/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் ப்ரிவியூ நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம எப்பவுமே யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறதான் பார்த்துட்டு வருவோம். அந்த விதத்தில் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர், என்னதான் மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே கூடங்க அந்த பாசிட்டிவிட்டிலாம் அப்படியெல்லாம் கண்டினியூ ஆக முடியாது. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத தான் ஆகணும். அந்த விதத்தில் டவ் ஜோன்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் 0.37% கீழே விழுந்திருக்கு. S&P 0.28% கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக் 0.3% கீழே விழுந்திருக்கு. இது ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லை. மார்க்கெட் மேலே போனதுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸுமே பாருங்களேன் 2.7% கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட்டும் கீழே விழுகுது, விக்ஸும் கீழே விழுகுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கும் சஸ்டெயின் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதே இது நமக்கு சொல்லும் செய்தி. ஓகேங்க. அதை தாண்டி தான் நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெக்ஸ்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துச்சு. முக்கியமாக NVIDIA ஒரு 0.82% கீழே விழுந்துருந்துச்சுங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் 1% விழுந்திருக்கு. கூகுள் 1.7%. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் புக்கிங்கில் தாங்க கீழே விழுந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸு எக்கனாமிக் ஈவெண்ட்டு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் நியூஸ் எல்லாம் கிடையாது. ஹோம் சேல்ஸ் வந்திருக்கு, அதிகமாக தான் வந்திருக்கு. இது எக்கனாமிக் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் அது எப்போவுமே புதன்கிழமை மணிக்கு வர டேட்டா தான், அதுவும் மார்க்கெட்டை பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அந்த விதத்தில் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஜிடிபி அப்படிங்கிறது வருது, இது முக்கியமான ஒரு விஷயங்க. ஜாப்லெஸ் கிளைம்ஸும் வருது, இதுவுமே கொஞ்சம் முக்கியமான டேட்டா தான். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ் வர்றதுக்கு காத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம FIIDA டேட்டா பார்த்துடலாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா FIO 2500 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DA ஒரு 1200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் அகைன் பியரிஷாக இருக்கு, நெகட்டிவாக இருக்குங்க. வழக்கமாக FIO வெறித்தனமாக செல் பண்ணால் DA எப்படியாவது முட்டு கொடுத்து பை பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களாக DAயோட பையிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஷார்ட் டேர்மில் இது கண்டிப்பாக ஒரு பியரிஷான விஷயம் தான். அடுத்து அதோட முக்கியமான விஷயம் USD/INR விண்ணை முட்டுகிறது. நம்மளுடைய மணி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 89 ரூபாய்க்கு பக்கமாக வந்துட்டான். 88.7 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். ஹிஸ்டாரிக்கல் ஹையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 100 ரூபாயை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கணிக்கிறேன். எப்போல்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக ஒரு இப்போ நிலவி வரும் எக்கனாமிக் சூழ்நிலாம் பார்க்கும்போது டப்புன்னு அது 100 ரூபாய்க்கு போயிடுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்நிய செலாவணி இதுதான். ஸோ நம்மளுடைய அமெரிக்க ரூபாய்க்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்வது பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுங்க. அடுத்து நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸுங்க, இந்த இந்தியா US பைலேட்டரல் டாக்ஸ். ஸோ நேற்று பியூஷ் கோயல் யூஎஸில் போய் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் இப்போவே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அமெரிக்கா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நமக்கு போட்டிருக்கிற 50% டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தூக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கான காரணம் என்ன, எதனால் அதை தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த உக்ரைன் ரஷ்யா வார ரிலேட் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எஜுகேஷனல் கண்டென்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளை மாதிரி கிடையாதுங்க. எதுக்கு GST 2.2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரணும், அதை ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவில் அமல்படுத்தணும். இதை கொண்டு வந்ததே ட்ரம்ப் டாரிஃபை கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு தான். சப்போஸ் ட்ரம்ப் டாரிஃப் ஒரு த்ரெட்டு 1 மாதம் 2 மாதத்தில் தூக்கிடுவாங்க அப்படின்னா இந்தியா அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறதுக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இது பெர்சிஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணாலே கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம யோசிச்சாலே இதெல்லாம் நடக்குமா, எது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நியூஸ், எது முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லாத நியூஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ட்ரம்ப் அவர்களே எப்படி இருந்தாலும் அவர் போட்டுருவார். ட்ரம்ப் அவர்களே இந்தியா மேல் இருக்க டேரிஃபை நான் தூக்க போகிறேன் அப்படின்னு அவரோட அந்த ட்ரூத் சோஷியலில் போடுற வரைக்கும் நம்ம இது ரிலேட்டடாக வர்ற எந்த நியூஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா போயிடலாம். ஸோ நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறதா சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் 1% போயிருக்கு. இன்னும் அந்த ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது பாருங்க. ஷார்ட் பில்டப்னா ஸ்ட்ராங்கான ஒரு பியரி சைன், லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது மைல்டான ஒரு பியரி சைன். ஸோ இன்னுமே தொடர்ந்து 4 நாட்களாக லாங் அன்வைண்டிங் தான் வந்திருக்கு. அதாவது ஃபியூச்சர்ஸில் லாங் பொசிஷன் எடுத்தவங்க தொடர்ந்து அந்த பொசிஷன்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வராங்களே ஒழிய புதுசாக ஷார்ட் பொசிஷன்ஸ் ஃபியூச்சர்ஸில் கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது தான் இது நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து ட்ரெண்டிங் ஓஏங்க. ஸோ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 1.76 lakhs 76 crores பியரிஷாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷனெல்லாம் இன்னுமே அதிகமான பியரிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 2.1 crore பியரிஷாக தாங்க இருக்குது. இது ரெண்டுமே பியரிஷான ஒரு சைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபன்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ FIA பார்த்தீங்கன்னா பயங்கர பியரிஷாக இருக்கிறாங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வெறித்தனமான பியரி ஸ்டான்ஸுக்கு போயிட்டாங்க.
அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ். இவங்க இந்த நிஃப்டி எக்ஸ்பைரி அப்போ கொஞ்சம் புல்லிஷாக மாறினாங்க. 1% 2% கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கான எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, பட் நிஃப்டியில் சொல்கிறேன். இது இப்போ நான் காட்டுற இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 27 அப்படின்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே புட் ஆப்ஷன் பாருங்களேன் 22 27. அதாவது மேலே வந்து ஒரு 3% அதிகமாக கால் ஆப்ஷனை பை பண்ணி, கீழே வந்து ஒரு 5% வந்து அதிகமாக புட் ஆப்ஷனை பை பண்ணி, நெட் டிஃபரன்ஸ் வந்து 2% புட் ஆப்ஷன் அதிகமாக வாங்கி மார்க்கெட் வந்து கீழே போனால் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரிஷ் பொசிஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் ரெண்டையுமே செல் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் எஃப்ஐஐ ஸ்ட்ராங் பேரிஷாக இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்காங்க, ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து மைல்டான பேரிஷாக இருக்காங்க. இதுதான் அந்த 3 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ எப்பவுமே லோலே இருக்க முடியாது, சின்ன ஷார்ட் கவரிங் பண்ணி 14.5 வராங்க. ஆனால் இங்கே பண்ணுற இதனால தான் ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் பில்டப் வர மாட்டேங்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே லாங் அண்ட் வெண்டிங் தான் வந்துட்டு இருக்கு, டெய்லி ஷார்ட் கவரிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் பண்ணுறத ஆப்ஷன்ஸ் மூலமாக ஈடுகட்டுறாங்க. ஆப்ஷனில் வெறித்தனமாக பேரிஷாக மாதிரி உங்களுக்கு ஓவராலாக பேரிஷ் பொசிஷனை தான் வந்து எஃப்ஐ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னதான் நேற்று பேரிஷாக முடிஞ்சாலும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி பியரிஷாக இருக்குது, ஆஸ்திரேலியா பியரிஷாக இருக்குது, தைவான் 1.4% பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, கொரியா ஃப்ளாட்டாக இருக்குது, தைவான் அன்ரிலேட்டட் டு அவர் மார்க்கெட். அந்த விதத்தில் பார்க்கும்போது குளோபல் மொமெண்டம் மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். பாசிட்டிவாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, மிக்ஸ்டாக இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுனை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ நேற்று வந்து இதை தாண்டியும் மார்க்கெட் பாருங்க கிஃப்ட் நிஃப்டி வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, கொஞ்சம் இப்போ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சுங்க, பை சைடு லிக்விடிட்டி பக்கமாக போயிடுச்சு, டெய்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிடுச்சு. அண்ட் இந்த போனது ஏதோ நியூஸ் ஆலைங்க, சம்திங் ஏதோ சப்ளை அண்ட் டிமாண்டில் வந்து க்ரூட் ஆயிலுக்கு ப்ரைஸ் ஏறுற மாதிரி ஒரு விஷயத்தை ஏதோ நியூஸை கிளப்பி விட்டாங்க, அதன் காரணமாக தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்படி மேலே போனது எப்போ கீழே வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, அந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து ப்ரைஸில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. ஸோ அன்டில் இந்த 64.45க்கு மேலே இருக்க வரைக்கும் க்ரூட் ஆயில் புல்லிஷாக தான் இருக்கும். இதை தாண்டிச்சுன்னா ஒரு பியரி சைன் அப்படிங்கிறது வரும். இந்த 63.25 தாண்டிச்சுன்னா 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ட்ரெண்டே பியரிஷாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல மொமெண்டம்ங்கிறது பியரிஷாக மாறும். இதை தாண்டும் போது 64.45 தாண்டினா மொமெண்டம் பியரிஷு, 63.25 தாண்டினா ட்ரெண்டே பியரிஷு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் இஸ் லைக்லி டு கண்டினியூ இன் க்ரூட் ஆயிலுங்க. ஸோ இது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடலாங்க. முதலில் டெய்லி பயஸ் சொல்லவே தேவையில்லை, பியரிஷாக தான் இருக்குது. தொடர்ந்து 5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இதை பார்த்து ஒரு க்ரீன் கேண்டிலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கு. அண்ட் கீழே விழுகிறதும் பாருங்களேன், டே ஹையோட லிக்விடிட்டி எடுக்காமையே விழுகிறான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிங் சைனாக இருக்குது. அதற்காக டே ஹை எடுக்கிறதுக்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அது இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியவே இப்படி இல்லாமல் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ப்ராப்பரான லோயர் லோ. ஆனால் அந்த ப்ராப்பரான லோயர்லையும் எந்த விதமான லிக்விடிட்டி எடுக்கல. லோயரில் போட்டிருக்கான், பட் லிக்விடிட்டி எடுக்காமல் வந்திருக்கான். இது ஒரு டவுட்டை வரவழைக்குது. ஓகே, ஒரு சின்ன ஒரு புல் பேக் ராலி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை வரவழைக்குது. அது வரவழைக்காமலாம் இல்லை. பட் டெய்லி பயஸ் அப்படிங்கிறது பீரிஷாக தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே சிபிஆர் பக்கம் வந்துடுவோம். ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் வந்துச்சு, அதை ப்ரைஸ் டச் பண்ணவே இல்லை. இதுக்கு இப்போது வெறித்தனமான பவர் ஆகி போச்சுங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது, செகண்ட் விர்ஜின் சிபிஆர் தான். இதுக்கும் கண்டிப்பாக நிறைய பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பெரிய ஃபால் அப்படிங்கிறது வரல. நீங்கள் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபால் வந்து நல்லா வந்திருக்கு. லோ லோயர் லோ லோ ரீட்ரேஸ்மெண்ட்டு லோ ரீட்ரேஸ்மெண்ட்டு லோ ரீட்ரேஸ்மெண்ட்டு லோ. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் லிக்விடிட்டியாக எடுத்த இடம். ஸோ ஐ திங்க் இது எக்ஸ்பைரி அன்னைக்கு நினைக்கிறேன். எக்ஸ்பைரி அன்னைக்கு மேலே போய் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு. அதுவும் ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் தான். இன்னும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிலாம் ப்ரைஸ் வந்து எடுக்காம தான் இருக்குது. அதுக்காக ஒரு புல் பேக் ராலி வந்தால் கூட சொல்கிறதுக்கு இல்லை. பட் இப்போ நான் சொல்கிறது பொசிஷனலாக தான் சொல்கிறேன். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பியரி சைனுங்க. அது ஸ்ட்ராங்கான பியரி சைன். ஏன்னா
ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது செல்லர்ஸ் வந்து 2 விர்ஜின் சிபிஆர் வரதுக்குலாம் விட மாட்டாங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சிபிஆர், டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறதா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஏதாவது தானே கீழே போகும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ தானே கண்டிப்பாக கீழே போயிடும். ஸோ ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,030 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு இதில் சரியாக தெரியல. அதை தாண்டும் போது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த சிபிஆர் செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. செல் ஆன் ரைஸ்னா என்ன? மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போய் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் ப்ரீவியஸ் டே ஹை. அதை தாண்டிச்சுன்னா விர்ஜின் சிபிஆர், அதாவது 25,180. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ப்ரீவியஸ் டே ஹை, இது ரெண்டுக்குமே போகும்போது ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே விழுந்துடும், ப்ரீவியஸ் டே ஹை ஆர் விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேற்றோட லோ தாண்டும் போது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்தும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நிஃப்டியோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. 185 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் மேலே வச்சுன்னா இங்கிருந்தும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 185 அண்ட் 236 இது ரெண்டுமே நல்லது ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். இது எஸ்எம்சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்க. அடுத்து ப்ரீவியஸ் டே லோவே நல்ல ஒரு லிக்விடிட்டி தான். இதை தாண்டும் போது ஃபர்தராக கீழே 24,991, 24,940 இது ரெண்டும் மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த 25,000 ஒரு ரவுண்ட் நம்பர், அதுக்கிட்டையும் ஒரு சப்போர்ட் இருக்கும், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பட் அது எவ்வளோ பெரிய சப்போர்ட், அது ஓஏல இருக்க சப்போர்ட் தான், அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் பேசிக்காக லிக்விடிட்டி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால 25,027 அது கீழே இருக்கு 24,991 இதுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க சென்செக்ஸுக்கும் போடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி நிஃப்டி சென்செக்ஸ் இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நீங்கள் சென்செக்ஸோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்களா, அங்கேயுமே இதே மாதிரி டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறதா வந்திருக்கும். ஸோ சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டிக்கு என்ன சொல்லணும் அதே சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லேயுமே ப்ரீவியஸ் லோ தாண்டிச்சுன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 81,496 அதாவது 500 கூட ரவுண்டாக வச்சுக்கலாம். அடுத்து 81,366 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 82,152 இதெல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது இந்த 82,371 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துருவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, இதுதான் நேற்று வந்த சிபிஆர். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் ஒரு சிபிஆர் மாதிரி வந்துருந்துச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா ப்ரைஸால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே வந்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போது பேங்க் நிஃப்டியால் ஈஸியாக கீழே போக முடியும், நிஃப்டி கீழே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விர்ஜின் சிபிஆரோட சப்போர்ட்டிங் எடுத்துட்டான். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே லோ வந்து தாண்டப்படும் போது பேங்க் நிஃப்டியுமே ஃபர்தராக நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்து இருக்க விர்ஜின் சிபிஆர் தொலைதூரத்தில் இருக்கிறான். ஸோ ஒரு பெரிய ஃபால் வரது கூட பேங்க் நிஃப்டியில் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது தாண்டணும். அண்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த டிசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபால் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ப்ரீவியஸ் லோ தாண்டுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலேட் ஆகலாம். பட் அது S1 தாண்டும் போது தான் கொஞ்சம் கீழே போகும், அதுவுமே கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஏன்னா நேற்றே ப்ரைஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட் கீழே விழுந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னு சிபிஆர் சொல்லுது. அது அப்படி தானே அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அஸ்பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பெரிய ஃபால் வரதுக்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எஸ்எம்சி ஜெயிக்குமா சிபிஆர் ஜெயிக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம். பட் ஓவராலாக ரெண்டுமே சொல்கிறது என்னன்னா மார்க்கெட் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. நிஃப்டிக்கு சொன்னால் அதே விஷயம் தான், டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் ஃபார் ஒன் ஆஃப் த ரீசன் மேலே வந்துச்சுன்னா இந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு சொல்லும் விஷயம். இவ்வளோ நேரம் பேசின விஷயத்தில் கிஃப்ட் நிஃப்டி ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கான். ஒரு 52 பாயிண்ட் கேப் டவுன் தான் இன்னுமே இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுது. நேற்று குளோபல் மொமெண்டம் யூஎஸ் மார்க்கெட்லாம் பேரிஷாக முடிச்சிருக்கு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேறு விண்ணை முட்டுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பேரிஷான விஷயம் தான். FII செல் பண்ணுறாங்க. டெரிவேட்டிவ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரிஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. இப்போதைக்கு இருக்கிற மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது நேற்றுத்தோட லோ தான். நேற்று லோ டிஃபெண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேற்று லோ டிஃபெண்ட் ஆக்காத வகையில் இப்போ கேப் டவுன் அப்படிங்கிறது வருது. இந்த கேப் டவுன் ஃபார் ஒன் ஆஃப் த ரீசன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் பொசிஷனலாகவே பேரிஷாக மாறிடும். ஃபஸ்ட்டு 1 hour வந்து நேற்று லோக்கு கீழே ப்ரைஸ் வந்து கன்வின்சிங்காக க்ளோஸ் வச்சுட்டாலே பொசிஷனலாகவே மார்க்கெட் பேரிஷ் ஆயிரும். ஸோ தட் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னைக்கு சப்போஸ் பையர்ஸ் வந்து வெறிகுண்டு எழுந்து நேற்றோட லோ டிஃபெண்ட் பண்ணி இந்த கேப் டவுனை சஸ்டெயின் பண்ண விடாமல் மேலே ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஒரு புல் பேக் ரேலி எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது, கோல்டு கொஞ்சம் இப்போ வீக்காக இருக்குது, யூஎஸ் ஆயில் புல்லிஷாக இருக்குது. இதெல்லாம் தான் ஓவரால் சம்மரி.
கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஆப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதில் PO3 அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.